Hi students, good morning. Science la matter and material lesson உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாடத்துல உள்ள எக்ஸர்சைஸ்லாம் ரைட் பண்ணி பாருங்க வீட்ல. ஓகேமா? matter and materials. matter means பருப்பொருள், materialsனா பொருட்கள். இதோட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த யூனிவர்ஸ் நம்ம உலகம் வந்து ஒரு பருப்பொருளால் ஆனது. அதில் என்னென்னலாம் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்க போகிறோம். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்டு சாஃப்ட்டு, ஷைனி டல், ரஃப் அண்ட் ஸ்மூத், ஃப்ளெக்சிபிள், ரிச்டு, வாட்டர் ப்ரூஃப், இந்த ப்ராப்பர்ட்டிஸோட கேரக்டர் பார்க்க போகிறோம். அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறோமா, நம்ம we can see, நம்ம பார்க்குறோமா அப்படிங்கிறதான் இந்த லெசனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ். இப்போ நம்மளுக்கு சேர் கிடைக்குது. சேர் மேட் ஆஃப், இந்த சேர் எங்கேருந்து கிடைக்குதுன்னா வுட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா அது இட் இஸ் மேட் ஆஃப், எங்கேருந்து கிடைக்குது? கிளாஸ் மேட் ஆஃப், அது எங்கேருந்து கிடைக்குதுங்கிறத இந்த லெசனில் உங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேம்மா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் அண்ட் சாஃப்ட். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் we can feel, நம்ம ஃபீல் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் எடுத்துட்டிங்கன்னா பிளாஸ்டிக்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதோட கேரக்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஹீட் பண்ணும்போது உருகும். இப்போ அதோட கேரக்டர். இப்போ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பண்பு நலன் இருக்குதுன்னு சொல்லலாம். சிலதுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்கும், சிலதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா ஹார்ட் அண்ட் சாஃப்ட்டு. இப்போ ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணலாம், டச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹார்ட் அண்ட் சாஃப்ட்டு. ஹார்டுனா என்ன சொல்லுவோம்? கடினமாக, சாஃப்ட்டுனா மென்மையாக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போகிறோம். ஹார்டு மீன்ஸ் கடினமாக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பாருங்கள். நம்ம வீட்டில் நிறையா இருக்கும், நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். ஹார்டு மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன ஹார்டு மெட்டீரியல்ஸ் இருக்குது? ப்ரீக்னா செங்கல், ஸ்டோன், போன், நம்ம உடம்புல உள்ள ஒரு போன், இதெல்லாம் ஹார்டு மெட்டீரியல்ஸ். எதெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ண முடியாதோ, அதாவது ஹார்டு மெட்டீரியல்ஸ் பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ண முடியாதோ, அழுத்த முடியாதோ, பென் பண்ண முடியாதோ, பென்ட்னா வளைக்க முடியாதோ, கட் பண்ண முடியாதோ, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ போனை வந்து நம்மளால் வளைக்க முடியுமா? செங்கல் ப்ரீக்கை நம்மளால் வளைக்க முடியுமா? நோ. அப்போ எதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதோ, கம்ப்ரெஸ்டு அழுத்த முடியாதோ, கட் பண்ண முடியாதோ, பென் பண்ண முடியாதோ, அந்த மெட்டீரியல்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஹார்ட் மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா போன், ப்ரிக், இதெல்லாம் ஹார்டு மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் நம்ம வீட்டில் பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? சாஃப்ட் மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்மளால் கட் பண்ண முடியுமோ, கம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ, ஸ்க்ராட்சு, அதாவது என்ன கீற முடியுமோ, என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், எதெல்லாம் கட் பண்ண முடியுமோ, கம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ, பெண்ட் பண்ண முடியுமோ, ஸ்க்ராட்ச் பண்ண முடியுமோ, அந்த மெட்டீரியல்ஸ் தான் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ், அதாவது மென்மையான உள்ளது. இப்போ எக்ஸாம்பிள் களிமண்ணை நம்ம என்ன பண்ணலாம்? பிசையலாம், கீரல் போடலாம், என்னென்னாலும் பண்ணலாம். அப்புறம் அதாவது பஞ்சு என்ன பண்ணலாம்? அதுவும் ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். ஓகேம்மா. ஸ்கின், அதை நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கின்னை நம்ம என்ன பண்ணலாம்? வளைக்கலாம், டச் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அப்போ என்ன சொல்லியிருக்கேன்? சாஃப்ட் மெட்டீரியல்ஸ்னால் மென்மையான பகுதிகள். என்னென்ன சொல்லியிருக்கோம்? ஸ்கின், கிளை, இதெல்லாம் சாஃப்ட் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா ஷைனி அண்டு டல். ஷைனி மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பளபளப்பாக இருக்கிறது. டல் மீன்ஸ் மங்கலாக இருக்கிறது. இப்போ ஷைனி மெட்டீரியல்ஸ் மீன்ஸ்னால் அதாவது என்ன, பளபளப்பாக இருக்கிற திங்ஸ் என்ன நம்ம பார்த்துருக்கலாம். பளபளப்பாக நிறைய திங்ஸ் பார்த்துருப்பீங்க. என்னென்ன பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைமண்ட்ஸ் வைரம்னு சொல்லுவோம். கோல்டு தங்கம். அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது இந்த பாத்திரம்னா எவர்சில்வர்னு சொல்லுவாங்க இல்லையா, பளபளப்பாக இருக்கும் இல்லையா. இப்போ இதோட கேரக்டர் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அதோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன். இப்போ இது மேலே ஒரு ஷைனி மெட்டீரியல்ஸ் மேலே ஒரு லைட்டு பட்டுச்சுன்னா அந்த ஷைனி மெட்டீரியல் என்ன பண்ணும்? ரிஃப்ளெக்ஷன், அதாவது என்ன, பிரதிபலிக்கும். எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், கோல்டு, டைமண்ட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த மேலே லைட் பட்டுச்சுன்னா திருப்பி ஒளி அனுப்பும், அப்புறம் அப்படி மின்னும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஷைனி மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஓகே. டல் மெட்டீரியல்ஸ் மீன்ஸ் மங்கலாக தெரியறது. டல் மெட்டீரியல்ஸ்னால் மங்கலாக தெரியறது. மங்கலாக என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மங்கலாக என்ன தெரியும்? அதாவது இது மேலே டல்லுனா இது மேலே லைட் பட்டால் கூட அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் நாட், அதாவது என்ன, பிரதிபலிக்காது. இந்த டல் மெட்டீரியல்ஸ் மேலே ரிஃப்ளெக்ஷன், அதாவது பிரதிபலிக்காது. ஒளியை வாங்கி அப்படியே வச்சுருக்கோம். இப்போ
இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம்டா, ஜூட் சணல் பேக் சொல்லலாம், ஹேண்டில் சொல்லலாம். எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லுங்கள், ஜூட் பேக்னா சணல் பேக். அதில் வந்து நீங்கள் ரிஃப்ளெக்ஷன் பண்ணாது, அப்படியே ஒளியை வாங்கி அப்படியே வச்சுருக்கோம். அப்புறம் ஹேண்டில், இதெல்லாம் வந்து டல் மெட்டீரியல்ஸ். லிசன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ரஃப் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல். ரஃப் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல். ரஃப் அப்படின்னா சொரசொரப்பாக இருக்கிறது. ரஃப் மீன்ஸ் சொரசொரப்பாக இருக்கிறது. ஸ்மூத்னா என்ன, வழவழப்பாக இருக்கிறது. இந்த மெட்டீரியல்ஸை நம்ம பார்த்துருக்கோமா? உங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க. ரஃப் மீன்ஸ் என்ன, சொரசொரப்பாக இருக்கிற திங்ஸ். அந்த ரஃப் ஆப்ஜெக்ட் இதை வீட்டில் பார்த்துருக்கீங்களா? சொரசொரப்பாக இருக்கிற திங்ஸ் என்னென்ன பார்த்துருக்கீங்க? அதாவது பிரிக்னா செங்கல். இப்போ செங்கல் எடுத்து பார்த்தோம்னா சொரசொரப்பாக இருக்கும். அப்புறம் ராக், அப்புறம் டயர், வீட்டில் வெஹிக்கிள்ஸோட டயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் என்னது, ரஃப் மெட்டீரியல்ஸ். ரஃப் மெட்டீரியல்ஸ் அதாவது அப்ஸ் அண்ட் டவுன், மேடு பள்ளம்லாம் இருக்கும். சொரசொரம் பிரிக்கில் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் அப் அண்ட் டவுன் இருக்கும். ரஃப் மெட்டீரியல்ஸில் என்ன சொல்லியிருக்கேன், மேடு பள்ளங்கள் இருக்கும், சொரசொரப்பாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன், பிரிக் செங்கல் சொல்லியிருக்கேன், இந்த பாறை சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், டயர். இதிலெல்லாம் மேடு பள்ளம்லாம் இருக்கும் இல்லையா, சொரசொரப்பாக இருக்கும் இல்லையா, இதுதான் ரஃப் மெட்டீரியல். ஓகே, ஸ்மூத் மெட்டீரியல்ஸ்னால் என்ன? ஸ்மூத்னா என்ன, அதாவது என்ன, ஸ்மூத்தாக இருக்குது, வழவழப்பாக இருக்கிற மெட்டீரியல்ஸ். இதில் ஆஃப் அண்ட் டவுன், இதில் வந்து மேடு பள்ளமே இருக்காது, அப்படியே பார்க்குறதுக்கு ஒரே ஈக்குவலாக இருக்கும். அப்படி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சொல்லலாம்? உங்கள் வீட்டில் உள்ள டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்மூத்தாக இருக்கும். வீட்டில் யூஸ் பண்ணுறாங்களா டைல்ஸு, மிரர், சில்க் கிளாத், அதாவது மிரர் கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஆஃப் அண்ட் டவுன் மேடு பள்ளமே இருக்காது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன, சில்க் கிளாத் இருக்கு இல்லையா, இந்த அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வழவழப்பாக தான் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்மூத் பார்த்துருக்கோம். அப் அண்ட் டவுன் அதாவது மேடு பள்ளம்லாம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ரஃப்பில் மேடு பள்ளம் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிச்டு மெட்டீரியல்ஸ். ஃப்ளெக்சிபிளாக என்ன மீன், ஃப்ளெக்ஸ்னா உறுதியாக இருக்கிறது, ரிஜிடுன்னா என்ன, உறுதி, அதாவது என்ன, உறுதியற்ற நிலையில் இருக்குது. ஃப்ளெக்சிபிள்னால் உறுதியற்ற நிலையில், நெகிழும் தன்மை கொண்டது. ரிஜிடுனா என்னென்னா உறுதியாக இருக்கிறது. இந்த மெட்டீரியல்ஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேம்மா? ஃப்ளெக்சிபிளாக என்ன, ஃப்ளெக்சிபிளாக அதாவது உறுதியற்ற நிலையில். நீங்கள் வீட்டில் உள்ள திங்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ஃப்ளெக்சிபிள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃப்ளெக்சிபிள் மீன்ஸ் அதாவது ஃப்ளெக்சிபிளான பெண்ட் பண்ணலாம், அப்புறம் என்ன பண்ண சொல்லலாம், கட் பண்ணலாம், வேறு என்ன சொல்லலாம், வளைக்கலாம், ஸ்க்ராட்ச் பண்ணலாம். இதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ளெக்சிபிள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், ரப்பர் பேண்ட். இதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நல்லா நீட்டி விடலாம். அப்போ அதோட கேரக்டர் மாறுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒயர். இதை நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகுது, அதோட கேரக்டர் மாறுது, நல்லா இழுத்துகிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைக்கிள் டியூப். இது நல்லா ஏரை ஃபில் பண்ணும்போது அதோட கேரக்டர் மாறுது. அப்போ இந்த கேரக்டர் மாறதுனாலேயே சைக்கிள் டியூப், எலக்ட்ரிக் ஒயர் இதெல்லாம் வந்து என்னது, ஃப்ளெக்சிபிள், அதாவது உறுதியற்ற நிலை, தன் நிலையிலேருந்து மாறுது. அதனால தான் என்ன சொல்கிறோம், ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல் எக்ஸாம்பிள் நிறையா சொல்லியிருக்கேன். எலக்ட்ரிக் ஒயர், நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், சைக்கிள் டியூப். இதெல்லாம் ஏர் ஃபில் பண்ணும்போது அதோட கேரக்டர் மாறுது. ரிச்சிடு மெட்டீரியல்ஸ்னால் உறுதியாக இருக்கிறது, என்ன பண்ணாலும் அதோட கேரக்டர்லேருந்து மாறாதது. அப்படின்னா என்ன, ஸ்டோன், ஸ்டிக்கு, இதெல்லாம் நீங்கள் வந்து வளைக்க முடியுமா, பெண்ட் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ அதனால தான் என்ன சொல்கிறோம், ரிஜிடு மெட்டீரியல், அதாவது தன்னோட கேரக்டர்லேருந்து மாறாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. உட்டன் ஸ்கேல், மர ஸ்கேலு, இதெல்லாம் என்ன சொல்லலாம், அந்த ரிஜிடு மெட்டீரியலுக்கு சொல்லலாம். ஓகேம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலாக என்னென்னா, இப்போ நம்ம ரெய்னி டேஸில் என்ன பண்ணுவோன்னா, மழை பெய்யும் போது என்ன பண்ணுவோம், இந்த கொடையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம். அப்போ எதுக்காக ரெயின் கோட்லாம் போட்டிருப்போம், எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்டர் வந்து நம்ம மேலே நனையக்கூடாதுங்கிறதுக்காக தான். அப்போ வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா லெதர் பேக். இப்போ லெதர் பேக் உங்கள் வச்சுருக்கீங்க, அது மேலே எடுத்து வாட்டரை ஊற்றுறீங்க. அப்போ அந்த வாட்டர் என்ன ஆகும், உள்ளே போகுமா, அனுமதிக்காது. இந்த வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ்னால் என்ன பண்ணும், வாட்டரை அலோவ் பண்ணாது. ரெயின் கோட்டில் மழை உள்ளே போகாது, வாட்டரை அலோவ் பண்ணாது. அதை தான் என்னென்னு சொல்லுவோம், வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். இதுக்கு எக்ஸாம்பிள் நிறையா சொல்லியிருக்காங்க. என்னென்ன எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா என்னது, ரெயின் கோட்லேயும் வாட்டர் வந்து உள்ளே போகாது. அப்புறம் அலுமினியம் ஃபாயில், டேப்லெட் ஸ்ட்ரிப்பு, இந்த மாத்திரை தாளெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ள டேப்லெட் இருக்கும், மேலே உள்ள அந்த அலுமினியத்திலலாம் வாட்டர் அலோவ் பண்ணாது. ஓகே ஸ்டூடெண்ட், see the next class. இந்த இதில் உள்ள மீனிங்ஸ் எல்லாம் நீங்கள் டிக்ஷனரி வச்சு
உங்கள் நோட்டில் ரைட் பண்ணுங்கள். பின்னாடி ஒரு எக்ஸசைஸும் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களே கண்டுபிடிச்சி ஆன்சர் ரைட் பண்ணணும். ஒவ்வொரு வேர்ட்ஸையும் ரீட் பண்ணி பாருங்கள். மீனிங்கை வந்து டிக்ஷனரியை வச்சு கண்டுபிடிச்சி உங்கள் புக்கில் ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in the next class.